ஒரு அழகான ஊரில் 4 திருடர்கள். ஆனா அவர்களை மிஞ்சிய ஒரே ஒரு பாட்டி. என்ன நடந்துச்சுன்னா, ஒரு ஊரில் 4 திருடர்கள் இருந்தார்கள். அவர்கள் எப்போதும் சேர்ந்துதான் திருடச் செல்வார்கள். ஒரு நாள் இரவு அவர்கள் பக்கத்து ஊருக்கு திருடச் சென்றார்கள். நிறைய நகைகள் திருடி ஒரு பெட்டியில் வைத்து கொண்டு வந்தார்கள். அதை ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைக்க 4வரும் ஆலோசித்து ஒரு குடிசையை பார்த்தார்கள். அந்த குடிசையில் ஒரு வயதான பாட்டி தனியாக வாழ்ந்து வந்தார். அந்த பாட்டியிடம் நகைப்பானையை கொடுத்து, நாங்கள் 4வரும் சேர்ந்து வந்தா மட்டும்தான் பானையை கொடுக்கணும் என்று சொன்னார்கள். பாட்டியும் சம்மதித்தாள். அடுத்த நாள் அவர்கள் வீட்டின் பின்புறம் உள்ள குளத்தில் குளிக்கச் சென்றார்கள். அப்போது அவர்கள் தண்ணீர் ஊற்ற ஒரு பானை இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தார்கள். அப்போது ஒருவன் பேராசைப்பட்டான். அவன் தனியாக பாட்டி வீட்டுக்கு ஓடினான். பானேரி கொடுங்க என்றான். பாட்டி அமைதியாக, 4வரும் வந்தாதான் தருவேன் என்றாள். அவர்கள்தான் வாங்கி வரச் சொன்னார்கள், நீங்களே கேளுங்கள் என்றான். வீட்டின் பின்புறம் சென்று, பானையை கொடுக்கவா என்று பாட்டி கேட்டார். அவர்களும் ஆமாம் கொடுங்கள் என்று கூறினர். பாட்டி நகைப்பானையை கொண்டு வந்து அவனிடம் கொடுத்துவிட்டார். சிறிது நேரத்தில் மற்ற 3 வந்து, அவன் எங்கே என்று கேட்டனர். பாட்டி, அவன் நகைப்பானையை வாங்கிக் கொண்டு சென்று விட்டான் என்று கூறினார். அவர்கள் 3 பேரும் நகைப்பானை எங்களுக்கு வேண்டும் என்று பாட்டியிடம் கடுமையாக வாக்குவாதம் செய்தனர். இதிலிருந்து தப்பிக்க பாட்டி சற்று யோசித்தாள். பிறகு சொன்னாள், நீங்களே சொன்னீர்களே 4வரும் சேர்ந்து வந்தாதான் தரணும் என்று. இப்போ நீங்கள் 3 பேர்தானே இருக்கிறீர்கள். 4வருடன் வாருங்கள், அப்புறம் தருகிறேன். 3வரும் அதிர்ச்சியாக ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். அவர்கள் ஏமாந்தது புரிந்தது. பேராசை எப்போதும் நஷ்டம்தான் தரும். புத்திசாலித்தனம் இருந்தால் ஆபத்திலிருந்து தப்பிக்கலாம். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்க.